நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மரபியல் நோய்கள் தான் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு டவுன் நோய் பற்றி பார்க்க போகிறோம். டவுன் நோய் ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா லாங்டன் டவுன் அப்படின்ற மாதிரி டாக்டர் தான் ஃபஸ்ட்டு இது அடையாளம் கண்டிருப்பார். அதனால இது டவுன் நோயின்னு சொல்கிறாங்க. இது எப்போ அடையாளம் கண்டிருப்பாருன்னா 1966. இதில் நம்ம பாடியில் மொத்தம் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குன்னா 23 பேர் குரோமோசோம்ஸ் இருக்கும். 23 பேர் 23 ஜோடிகள் குரோமோசோம்ஸ் இருக்கும். அதில் 21வது ஜோடியில் இருக்கிறது மட்டும் 3 நிலை இருக்கும். அதான் ட்ரைசோமின்னு சொல்கிறாங்க. 2 இருக்கிறது பதிலாக 3 இருக்கும். இந்த சேஞ்ச்னால தான் நம்மளுக்கு வந்து டவுன் நோய் வருது. இப்போ இது வந்துச்சுன்னா என்ன பிரச்சனை அதனால் வரும் அப்படின்னு பார்த்தா, மன வளர்ச்சி குறைபாடு இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு, தாமதமான வளர்ச்சி இருக்கும், நடத்தை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், பலவீனமான தசை அமைப்பு இருக்கும், பார்வை மற்றும் கேட்டல் குறைபாடு இதெல்லாம் அந்த குழந்தைகள்கிட்ட காணப்படும். நம்ம பாடியில் மொத்தம் 23 பேரில் 22 உடைக்கும் தான் பாடி குரோமோசோம்ஸ், ஆட்டோசோம்ஸ் சொல்லுவாங்க. 23rd என்ன சொல்லணும்னா செக்ஸ் குரோமோசோம்ஸ், அல்லோசோம்ஸ்ன்னு